Hello students, take Elga 6 reader book and turn page number 69. Now we are going to see the topic vowel digraph. Okay, I digraph, a digraph. Now we are identifying the type of digraph. Okay, we have a lots of examples here. First one is rain, chain, nail, sail, paid, line, wait, gain, fail, bail. Okay, here in this word I sounds இருக்கு இல்லையா அதுதான் ஓகேவா rain chain nail sail paid laid bait gain fail bail. Okay, another digraph is a. It will start pay a way a tray a clay a. Okay, day a d a day p a pay p lay play. Okay, spray a away a pray a say a. These all are digraphs. Okay, for example, the story is just a story. Okay, it is a sunny day. In this story we have a lots of digraph. Okay, let me see. It is a sunny day. The rain went away. I don't have to wait. I can go out and play. Will get my I will get my dog Ray out of the chain. I will spray him with water and he will run away. In the story, these blue words are a digraph. Okay, now I underline the word rain, away, wait, play, ray, chain, spray, away. Okay, these all are digraph. Okay, let me move the next page, page number 70. Take page number 70, and we are saying the topic there is a always a way. Okay, what is it? There is a always way. It is just a story type. Okay, start. Who's author of in the story? Smith Mehta. Who is that? Smith Mehta. Illustrator Crick D. Penha. Okay, let me start. I love sugar cans. Sugar cans na என்னது? Sugar cans na கரும்பு. ஓகேவா? Once I tried to pull one through the bus window. Mama scolded me. It is unsafe. She screamed. Okay, what is this meaning? I love sugar cans. இந்த சின்ன பையனுக்கு sugar cansனா ரொம்ப பிடிக்குமா? Sugar cansனா என்ன? Sugar cans means கரும்பு. ஓகேவா? Once I tried to pull one through the bus window. ஒரு நாள் பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது விண்டோ வழியாக இருக்க சுகர் கேன்ஸை நான் வந்துட்டு இழுக்க பார்த்தேன். பட் மம்மா மீன்ஸ் ஹீஸ் மதர். ஓகே, மம்மா ஸ்கோல்டு மீன்ஸ் திட்டுவாங்கல்ல அந்த மாதிரி. ஓகே, ஸ்கோல்டு மீ அவங்கள அந்த பையனை திட்டாங்களாம். இட் இஸ் அன்சேஃப். ஷீ செட் இட் இஸ் அன்சேஃப். ஷீ ஸ்க்ரீம்டு. ஓகே, டூ வேர்ட்ஸ் வந்துட்டு நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாம். Next, I ran behind the sugar can trolley. The trolley man scolded me. Go away, he shouted. He said he ran behind the sugar can trolley. Sugar can trolley பின்னாடி இந்த பையன் குடுன்னு ஓடினானா. அப்போ அந்த ட்ரோலி மேன் என்ன சொன்னார்? ஸ்கோல் பண்ணாரா, அவரும் திட்டினாரா. கோ அவே, தள்ளிப்போ. ஹீ ஷவுட்டட், சத்தமாக சொன்னாரா. ஹீ ஷவுட்டட். ஓகே, நெக்ஸ்ட் ஐ ஒன்ட் டு தி சுகர் கேன் ஜூஸ் பையா. ஜூஸ்னால் சுகர் கேன் ஜூஸஸ் எல்லாம் போடுவாங்கள்ல வண்டியில் வச்சு, அந்த ஜூஸ் மேன்கிட்ட போய் அந்த பையன் போய் நின்னானா. ஓகே, பையா ஷூட்டட் மீ அவே. அவரும் என்ன சொன்னாராம்? அவரும் திட்டிட்டு தள்ளி போக சொல்லிட்டு டு யூ ஹாவ் மனி? ஹீ செட் டு யூ ஹாவ் மனி? தி ஜூஸ் பையா ஆஸ்க் டு யூ ஹாவ் மனி? உங்ககிட்ட மணி இருக்கா அப்படின்னு அவர் கேட்டாராம். ஓகே,
நெக்ஸ்ட் ஐ தாட் ஹார்ட். இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலவே அப்படின்ட்டு அந்த பையன் நினச்சானா. பிகாஸ் 3 பேர்த்திட்டே வர 3 பேரும் வந்துட்டு அவங்கள திட்டி ஷவுட் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ இந்த சுகர் கேன் வந்துட்டு போய் வாங்குறதுல ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படின்ட்டு அவன் திங்க் பண்ணனான். ஸோ தேர்ஸ் அ மஸ்ட் பி அனதர் வே. ஹி ஹேஸ் அ அனதர் வே. ஐ ஹேட் அன் ஐடியா. ஹி ஹேட் அன் ஐடியா. I ran to my brother Pulkit. So he ran to his brother Pulkit. What they doing? Let's see. We cycled far. என்ன பண்ணாங்க, 2 பேரும் சைக்கிள் எடுத்துகிட்டு ரொம்ப தூரம் போகிறாங்க. ஃபார் அவுட் ஆஃப் தி டவுன். எங்கே போயிட்டாங்க? அவுட் ஆஃப் தி டவுன். டவுனுக்கு வெளியவே போயிட்டாங்க. டால் ஜூசி சுகர் கேன்ஸ் were ஸ்டாண்டிங் பிரைட்லி இன் தி ஃபீல்டு. அப்போது அவன் பார்த்து என்ன சொன்னாங்களா, பாரு ஜூசி சுகர் கேன்ஸ் வந்துட்டு எங்கே இருக்கான் ஃபீல்டில், எவ்வளோ பிரைட்லியாக ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சைக்கிளில் போயிட்டே பார்த்தாங்களாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வி வாஷ்டு தி சுகர் கேன்ஸ் வித் தி வாட்டர் ஃப்ரம் தி டியூப்வெல். அப்போ அந்த சுகர் கேன்ஸ் அங்கேருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிக் பண்ணிட்டாங்க. தே பிக் தி சுகர் கேன்ஸ் அண்ட் வாஷ்ட் வித் தி வாட்டர் ஃப்ரம் டியூப்வெல்லேருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சுகர் கேன்ஸை வாஷ் பண்ணிட்டாங்க. வி மஞ்சுடு அண்டு சேடு. மஞ்சுடு என்ன பண்ணுறது, அதை வந்துட்டு கடித்து அவங்க வந்துட்டு ச்விங் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ இட் வாஸ் அ வெரி ஸ்வீட் தி சுகர் கேன்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓ ரொம்ப ஜூஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு தி சுகர் கேன்ஸ் were so juicy. They both said sugar cans are very so juicy. ஓகே, ஐ ஸ்மைல்டு. அவன் என்ன பண்ணா, சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றான். தெர் இஸ் ஆல்வேஸ் அனதர் வே. இது ஒன்று தான் இருக்கிறதுலே இன்னொரு வழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, சுகர் கேன்ஸை வந்துட்டு சிரிச்சுட்டே வந்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. ஓகே, டர்ன் பேஜ் நம்பர் 72மா. இட் வி சி தி மீனிங் ஆஃப் தி ஹார்ட் வேர்ட். ஓகே, ஸ்கோல்டட். ஸ்கோல்டட் நம்ம அங்கே பார்த்தோம்ல. ஸ்கோல்டட் மீன்ஸ் ஸ்போக் இன் ஆங்கர். கோபமான விதத்தில் சொல்கிறாங்க, அதுதான் ஸ்கோல்டட். ஸ்க்ரீம்டு. ஸ்க்ரீம்டு மீன்ஸ் ஷவுட்டட் லவுட்லி, ரொம்ப கத்தி சொல்கிறதா, அதுதான் ஸ்க்ரீம்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஷூட்டட். ஷூட்டட் மீன்ஸ் மேட் சம் ஒன் கோ அவே, தூரமாக தள்ளிப்போ அப்படி சொல்லுவாங்கள்ல. ஸோ ஷூட்டட் மீன்ஸ் மேட் சம் ஒன் கோ அவே. பிரைட்லி. பிரைட்லி மீன்ஸ் ஸ்டாண்டிங் erect and looking healthy. ஓகே, பிரைட்லியாக இருந்துச்சுனாலே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். Juicy. Juicy means full of juice. It has a full of juice. Munched. Munched means always we already know about it. Chewed. Chew பண்ணுவோம்ல அதான். ஓகே. Okay, now we move next page number 73. Take page number 73. How a character affects in the events in a story. Characters வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணிச்சு. There are many events take that place in a story. அங்கே வந்துட்டு 3 வே இருந்துச்சுல. ஒருத்தவங்க அம்மா ஸ்கூல் பண்ணது, அடுத்து ஜூசி மேன் வந்துட்டு திட்டினது, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ட்ரோலி மேன் வந்துட்டு அவரும் ஹி ஷவுட்டட் அவங்கள திட்டினது, இதெல்லாமே பார்த்தோம்ல. ஸோ there are some actions which the characters take that affects the events in a story. For example, in this story there is always a way. நிறைய வே இருக்குது. ஓகேவா, that character took some action and change the events in the story. We will answer the questions given in the table below to explain how the character affects the events. எப்படி அந்த கேரக்டர்ஸ் வந்து ஈவெண்ட்ஸ் அஃபெக்ட்ஸ் பண்ணிச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாட் ஹேப்பன் அட் தி எண்ட். லாஸ்ட்டில் என்னாச்சு, அட் தி எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி தி பாய்ஸ் ஈட்டிங் தி ஸ்விங் அண்ட் தி சுகர் கேன். என்ன பண்ணாங்க, அந்த பாய்ஸ் வந்துட்டு எப்படியோ சுகர் கேன் கண்டுபிடிச்சி போய் ஸ்விங் பண்ணிட்டு இருந்தாங்க. Which character affected the end of the story? எந்த கேரக்டர் அஃபெக்ட் பண்ணிச்சு? தி பாய்ஸ் ஆக்ஷன் affected the end of the story. பாய்ஸோட ஆக்ஷன் தான் அஃபெக்ட் பண்ணிச்சு இந்த எண்ட் ஆஃப் தி ஸ்டோரியில். ஓகே, வாட் ஆக்ஷன்ஸ் டிட் தி கேரக்டர் டேக். என்ன கேரக்டர் டேக் பண்ணாங்க, தி பாய் சைக்கிள்ட் அவுட் ஆஃப் தி டவுன் ஆஃப் தி சுகர் கேன் ஃபீல்ட்ஸ் வித் ஹிஸ் பிரதர். என்ன பண்ணாங்க, தி பாய் சைக்கிள்ட் அவுட் ஆஃப் தி டவுன் டு ஹிஸ் பிரதர். வாட் would have happened if கேரக்டர் had not taken an action. ஒரு ஆக்ஷனும் எடுக்கலைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இஃப் தி கேரக்டர் would not have taken the action of cycling out of the town, he would not have got the sugar can. என்ன பண்ணியிருக்க முடியாது, அவங்க சைக்கிள் எடுத்துகிட்டு டவுன் தாண்டி போய் தேடலைன்னா அவங்களுக்கு அந்த ஜூஸியான சுகர் கேன்ஸ் கிடச்சிருக்காது. இதுதான் இதோட மீனிங். ஓகேவா, now all of you take your LGAS 6 workbook ma. Take page number 55 subject verb agreement. Okay, fill in the blanks with the correct verb to complete the sentence. இப்போ நம்ம verbs, correct verbs வந்து நம்ம fill பண்ண போகிறோம். Already I filled it. Sita dash sing or sings really well. Okay, fill in the blanks with the correct verb to complete the sentence. I will
say the easiest way to identify the verb agreement. Okay, Sita does sing or sings really well. Okay, easiest way is, if a subject is a singular, we put a verb in a plural. Okay, if a subject is a plural, we put a verb in a singular. This is the easiest way to identify the verb agreement. Now, for example, Sita. Sita is a singular, but we add s and we put a verb in a plural. Okay, sing is a singular, sings in a plural. So, Sita sings really well. Okay, சீதாங்கிறவங்க பாடுறது ரொம்ப நல்லா இருக்கு, சரியா? ரியலி அவங்க ரொம்ப நல்லா பாடுவாங்க. தி பிரதர்ஸ், இஃப் தி சப்ஜெக்ட் இஸ் அ சிங்குலர், வி புட் அ வெர்ப் இன் அ ப்ளூரல். ஓகே, இஃப் சப்ஜெக்ட் இஸ் அ ப்ளூரல், இப்போ இங்கே நம்மளுக்கு ப்ளூரலில் வந்திருக்கு. தி பிரதர்ஸுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? தி பிரதர்ஸ் அ ப்ளூரல், வி புட் அ வெர்ப் இன் அ சிங்குலர். ஸோ ஈட் ஈட்ஸ், ஈட்டிங்கிறது சிங்குலர், ஈட்ஸ் இஸ் அ ப்ளூரல். ஸோ நம்ம இங்கே என்ன எடுத்து போட போகிறோம்? வி புட் in a verb in plural, singular. Okay, eggs for breakfast. The brothers வந்து breakfastல eggs சாப்பிடுவாங்க. Those shoes hurt my feet. The shoes is a plural, so we put verb in a singular. Okay, my feet, shoes வந்து என்னோட feet வந்துட்டு hurt பண்ணுது ரொம்ப. Namita is a singular, so we put a verb in a plural. Okay, brings on a orange எவ்ரிடே. நமிதாங்கிறவங்க ஆரஞ்சு வந்துட்டு டெய்லி கொண்டு வருவாங்க. ஓகேவா? ரமேஷ் இஸ் அ சிங்குலர், ஸோ வி புட் இன் அ வெர்ப் இன் அ ப்ளூரல். ரமேஷ் ஒர்க்ஸ் அட் அ பிக் கம்பெனி. தே மீன்ஸ் நிறைய பேர். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ ப்ளூரல், ஸோ வி புட் அன் அ வெர்ப் இன் சிங்குலர். ப்ளே ஃபார் தி உமன்ஸ் நேஷனல் கிரிக்கெட் டீம் ஆஃப் இந்தியா. அனாய் அண்ட் ஜோயாங்கிறது பர்டிகுலராக ரெண்டு பேர்த்த தனித்தனி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வி புட் இன் அ வெர்ப் இன் சிங்குலர். ஓகே, லைக்ஸ் வாட்சிங் மூவி. அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே மூவி வாட்ச் பண்ணதுனா ரொம்ப பிடிக்கும். டேக் தி சென்டென்ஸ் தட் யூஸ் அ வெர்ப் கரெக்ட்லி. அதே மாதிரி சேம் மெத்தட் வி ஃபாலோட். ஓகே, அ கேர்ள் பெயிண்ட்ஸ். அ கேர்ள் இஸ் அ சிங்குலர், இது வெர்பு. ஓகே, சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி வர்றது வெர்பு. அப்போ கேர்ள் பெயிண்ட்ஸ் இஸ் அ ப்ளூரல். ஸோ நம்ம இதை டிக் பண்ணியிருக்கோம். They all works hard. They all work hard. They all work hard. தேங்கிறது plural, so we choose this one. Okay, அதே மாதிரி இதே ஆஷா மேக்ஸ் டேஸ்டி ஃபுட். அவங்க ரொம்ப டேஸ்டியாக பண்ணுவாங்க. ஆஷா மேக் டேஸ்டி ஃபுட். ஆஷா சிங்குலர், இது plural, மேக்ஸ் plural. சுமித் ரன் எவ்ரி மார்னிங். சுமித் ரன்ஸ் எவ்ரி மார்னிங். சுமித் singular, runs plural. So Vipul uses a clay to make a models. Vipul use clay to make a models. Vipul singular, uses plural. So we put a tick to this. The teacher hang the artwork. The teacher hangs the artwork. The teacher singular, hangs plural. So we put a tick.